இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு உன்னிருதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உன்னிருதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிக்கப்பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். எனக்காகவே அடிக்கப்பட்டார். என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. பாவி என்றை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை அழைக்கிறாரே. பாவி என்றை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடிவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. நன்றி இயேசு. அன்புக்காய் நன்றி அப்பா. அன்புக்காய் நன்றி அப்பா. எங்களுக்கு அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த 7 வார்த்தை கேட்க கிருபை தந்ததற்காக ஸ்தோத்திரம். அன்றைய இந்த 7 வார்த்தையில உடைய பிள்ளைகள் அப்பா எல்லாவற்றையும் நீங்க பேசிய வார்த்தைகளை புரிந்து அறிந்து தாகமாய் இருக்கிறேன் என்று அப்பா இன்னும் அந்த ரட்சிப்பினுடைய தாகம் உடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே அப்பா கிடைக்கும்படி இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறப்பா. சபைக்கு வந்த ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறப்பா. இன்றைக்கு உடைய பிள்ளைகள் வந்து உடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே 1000 மடங்கள்ல அதிகமாய் நீங்கள் ஆசீர்வதித்து கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகிறப்பா. அப்படியே நீங்கள் செய்ய வல்லவராய் இருப்பதற்காக நன்றி அப்பா. வரப்போகிற ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டருடைய ஆராதனையை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா. வந்த ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். என்னையும் இந்த குடும்பத்தை ஊழித்தும் தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். தொடர்ந்து நடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. எல்லாரும் ஒரு மனத்தோடு ஆத்துமாவே கர்த்தரை
என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றென்றும் மறவாதே. ஆமென். நம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். நம் ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷம் என்றும் என்றும் சதா காலம் நம்மோடு என்றென்றும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவர் சமாதானத்தோடு ஸ்தோத்திரத்தை